ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மோனிகா. அடுத்து இப்போ கரண்ட் டாக்ஸில் போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் டிவியில் கூடிய சீக்கிரமே எண்ட் ஆக போகுது நீ நான் காதல் சீரியல். இந்த மந்தோட தான் அவங்களோட லாஸ்ட் ஷூட்டிங் ஷெடியூல் வந்து பண்ண போகிறாங்க. அதுவுமே அவங்களுக்கு கரண்ட்டாக சடனாக அந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஏன்னு நமக்கும் தெரியல. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா April 25 வந்து பார்த்திங்கன்னா சீரியல் எண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. April 28 பூங்காற்று திரும்ப புது சீரியல் அந்த டைமில் லான்ச் ஆகிறதுக்கு நிறைய ஹைலை சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் விஜய் டிவியில் 6 o'clock டேரெக்டாக புது சீரியல் லான்ச் பண்ண மாட்டாங்க. ஏதாவது சீரியல் வந்து முன்னாடி போட்டு அதுக்கப்புறம் வந்து மாற்றுறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6:30 வேறு எதுலையுமே கைக்க முடியும். இப்போ தான் ரீசெண்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா 7 o'clock ஸ்லாட்டை மாற்றினாங்க இல்லையா, பாக்கியலட்சுமி சீரியலை. அதெல்லாம் வந்து அங்கெல்லாம் கை வைக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 6:30க்கு போயிட்டுருக்க மகாநதியை 6 o'clock மாற்றிட்டு 6:30க்கு டேரெக்டாக சீரியல் லான்ச் பண்ணுறாங்களா, இல்லை இப்போ ரீசெண்டாக பாக்கியலட்சுமியை 7 o'clockலேருந்து 6க்கு மூவ் பண்ணிவிட்டு 7க்கு புது சீரியல் லான்ச் பண்ணுறாங்களா பூங்காற்று திரும்ப. ஆனால் நமக்கு தெரியல. இது ரெண்டில் பாசிபிள் இருக்குது. பட் நம்ம பாக்கியலட்சுமி இப்போ தான் வந்து ரீஷெட்யூல் பண்ணாங்க இல்லையா, ஒன்ஸ் அகேன் திரும்பி பண்ணாங்க அக்செப்ட் பண்ணுவாங்கன்னா நமக்கு தெரியல. பட் அந்த சீரியலை முடிக்கலாம், அது ஏன் தான் வச்சுருக்காங்கன்னு தெரியல. அந்த சீரியலாம் இன்னும் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல சீரியல் நீ நான் காதல் சீரியல், பணிவிலும் மலர்வண்ணன் சீரியல்லாம் ஏன் என் பண்ணுறாங்க நமக்கு தெரியல. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போது டைம் சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளேயுமே இருக்குது. நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ 50% வந்து ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஆனால் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க டீம் தான். பட் வேறு வழி கிடையாது. அவங்க டீம் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா பண்ணி தான் ஆகணும் இல்லையா. இல்லை டேரெக்டாக 6 o'clock லான்ச் பண்ணுறாங்களா பூங்காட்டு திரும்ப, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீனான் காதல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பூங்காட்டு திரும்ப வந்து வரப்போகுது. அப்புறம் என்னத்துக்கு ஏன் நீங்கள் பணிவிலும் மலர்வண்ணன் சீரியல் என் பண்ணீங்க? வேறு எந்த புது சீரியலுமே லான்ச் பண்ணல. அதாவது ஓல்டு ரீடெலகாஸ்ட் தான் பண்ணி, இப்போ பாண்டியன் சூஸ்ரீ டெலகாஸ்ட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்க டீம் நமக்கு. அதாவது நல்ல நல்ல ஸ்டோரி நல்லா இருக்க சீரியல்ஸ்லாம் வந்து டக்குன்னு என் பண்ணுறாங்க. அதுதான் வருத்தமாக இருக்குது. இப்போ திருப்பி மகாநதி டைம் சேஞ்ச் ஆனால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். மறுபடியும் 6:30க்கு போகிறதே நமக்கு எல்லாருமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு நல்ல ப்ரைம் டைம் ஸ்லாட் கொடுத்தா இருக்கும் நம்ம ஃபீல் பண்ணோம். பட் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி டேரக்டர்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரியே எங்கேயுமே சேஞ்ச் ஆகாமல் 6:30 ஸ்லாட்டில் நல்லா தான் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க நல்ல 6:30 ஸ்லாட்டில் வேறு எந்த சீரியல் மூவ் பண்ணாலும் அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங் அந்த ஸ்லாட்டுக்கு கம்பேக் கொடுக்க முடியாது. பிகாஸ் இப்போ நல்ல டிஆர்பி வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆஃப்டர் தமிழும் சரஸ்வதிக்கு அப்புறம் நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு வந்து மாற்ற மாட்டாங்க அப்படின்னு இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்குது அவங்க சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸிமம் வந்து 1 or 2 weeks நமக்கே அப்டேட்ஸ் கிடச்சிடும். அப்டேட்ஸ் கிடச்சி கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். அப்டேட்ஸ் நானுமே கேட்டிருக்கேன். எந்த டீம் எந்த ரிப்ளையுமே வரல, வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.